அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி, 5இல் செவ்வாய், 6இல் சூரியன், 7இல் புதன், 8இல் குரு சுக்கிரன், 9இல் கேது பகவான் இருக்கிறார். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகுவினால் லாபங்கள். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். 5இல் செவ்வாய், திங்கட்கிழமை முதல் சூரியனும் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானமாக செயல்படுதல் வேண்டும். பொறுமை வேண்டும். பிறரை விட்டு பிடித்தல் வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். உங்கள் ராசிக்கு 8இல் குரு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. பிறருக்கு கடன் கொடுத்தல் கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை தாங்கள் குறைத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள், கவனம் தேவை. மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி அவர்கள் கேட்குதல் வேண்டும். தற்போது உங்களுக்கு பாதிப்பான கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி என்பது 7ரை சனியில் பாதி போல. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது பொறுமையாக செல்லுதல் வேண்டும். தாயாரின் உடல் நலனில் தங்களுக்கு கவனம் தேவை. அடுத்து குரு 8இல் இருக்கிறார். அஷ்டமத்தில் இருப்பதாலும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருப்பதால் பண செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்கள் பழுதுபடும். 6இல் உள்ள சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை அறிவிக்கின்றார். பாக்கிய அதிபதியான அவர் உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்குவார். 5இல் உள்ள செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும். நிலப்புலன்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு கட்டி விற்போருக்கு நல்ல லாபங்கள் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு லாபங்கள் அனைத்தும் பெருகும். அடுத்து உடல் நலனில் சற்று கவனமாக இருங்கள். செவ்வாய் 4ஆம் பார்வையால் குரு சுக்கிரனை பார்ப்பதால் சிலருக்கு உடலில் சிறிய அறுவை சிகிச்சை தேவைப்படும். சிறிய அளவில் விபத்துகள், வாகன விபத்து ஏற்படுவதற்கு வழி உண்டு. ஏனென்றால் செவ்வாய் 4ஆம் பார்வையாக அஷ்டமத்தில் 8இல் உள்ள குரு சுக்கிரனை பார்ப்பதால் வாகன விபத்து உண்டாகலாம். மிக மிக கவனம் தேவை. வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயரை வழிபட்டு விட்டு செல்லுங்கள், நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி தாயாருக்கு உடல்நலம் குறைவு உண்டாகலாம். உறவினர்களிடையே மனக்கசப்புகள் வரலாம். 17ஆம் தேதி தங்களுக்கு காலை 8:14 முதல் 19ஆம் தேதி காலை 10:07 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். பிறரிடம் பேசும்போது பொறுமையாக இருத்தல் வேண்டும். ஆகவே கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.